ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கோவா சீரிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு எந்த ஒரு இடத்துலையுமே வந்து கோவா சீரிஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 18+ அப்படிங்கிற எதையுமே வந்துட்டு உள்ளே கொண்டு வரல. 18+ங்கிறதே உள்ளே இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக நீட்டாக பண்ணியிருக்கேன். எந்த இடத்துலையும் முகம் சுளிக்கும் விதமாகவோ இல்லை வந்து கொஞ்சம் ஓவராக வந்துட்டு வல்கராக இருக்கிற மாதிரியும் எந்த ஒரு இடத்துலையுமே நான் வீடியோஸில் எதுலேயுமே நாங்கள் யாருமே நம்ம பார்த்திபன் ஆகட்டும், நம்ம அருண் விஜய் ஆகட்டும், யாருமே வந்து எந்த இடத்துலையுமே அந்த மாதிரி காட்ட கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து தெளிவாக இருந்தோம், மக்களுக்கு இதை தான் கொண்டு போய் சேர்க்கணும், கோவானா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரு வெளியே ஒரு கான்ட்ரவர்சி மாதிரி ஒரு க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. கோவா போகிறவங்க எல்லாருமே பண்ணக்கூடிய அதே விஷயத்தை நம்ம பண்ண வேணாம், கோவாவில் இதையும் தாண்டி நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறக்காக நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு எந்த இடத்துலையுமே 18+ ஆகட்டும், இல்லை வந்துட்டு அன்வான்ட் வீடியோஸ் ஆகட்டும், இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் கான்ட்ரவர்சியான தம்ப்லைன்ஸோ இல்லை வந்துட்டு 18+ இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸோ எதுவுமே நாங்கள் உள்ளே கொண்டு வந்திருக்க மாட்டோம். ஏன்னா மக்களுக்கு நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம சேனல் ஆரம்பித்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அதுதான். மக்களுக்கு நல்ல கண்டென்ட்டை மட்டும்தான் கொண்டு போய் சேர்ப்பேன். கான்ட்ரவர்சிக்குள்ளே போக மாட்டேன், ஃபைட் கண்டென்ட்ஸ் போட மாட்டேன், ஓவர் ஸ்பீடு ஓட்ட மாட்டோம், ஃபேக் தம்ப்லைன்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். எந்த ஒரு கான்ட்ரவர்சிங்கிற ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது. மக்களுக்கு நல்ல வீடியோஸ்களையும் நல்ல இடங்களையும் தான் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது நம்மளோட சேனலோட மோட்டிவாக இருக்குங்கிறது உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து நம்ம சேனலில் இருக்க உங்களுக்கு தெரியும். ஸோ